ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக மஸ்கோத் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் மைதா, 1 கப் ஜீனி, அதே கப்புக்கு 3 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணும். கேரமல் பண்ணதுக்கு கொஞ்சமாக ஜீனி, தேவையான அளவு முந்திரி பருப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இடத்துல மைதாவை போட்டுடலாம். அது சப்பாத்தி மாவு மாதிரி அதை பிசைஞ்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி நார்மலாக மாவு பிசைவோமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆயாச்சு. இனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். மாவை 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் ஊறியாச்சு. இனி இந்த மாவை பிசைஞ்சு நம்ம பால் எடுத்துடலாம். இனி சல்லடையில் பால் அரிச்சு எடுத்துடலாம். இப்போ சக்கை தனியாக பால் தனியாக எடுத்துட்டோம். சக்கை நமக்கு தேவையில்லை, பால் மட்டும் எடுத்துடலாம். இந்த பாலை 5 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் பால் தனியாக தண்ணி தனியாக பிரித்து எடுக்கலாம். இதோ 5 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ பாருங்கள், பால் கீழே இருக்குது, தண்ணி அம்மடும் மேலே வந்துட்டு. இதை மெதுவாக ஒரு கரண்டி வச்சோ இன்னும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். நான் அப்படியே தான் பிரித்து எடுக்க போகிறேன். தண்ணியை மட்டும் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ அந்த கெட்டியான பால் கிடைக்கும், அதை மட்டும் எடுத்து வச்சிடலாம். ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் மைதா பால், தேங்காய் பால் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கட்டி பிடிக்காத அளவில் கைவிடாமல் கிளறலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளற ஆரம்பிக்கலாம். இன்னொரு அடுப்பில் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃபுட் கலரை ஆட் பண்ண போகிறதில்ல. அல்வாக்கு இருக்கிற ஒரிஜினல் கலர் தான் இதில் இருக்கும். 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்ல கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அல்வாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கும்போது மேலே நம்ம ஊற்றிருக்க தேங்காய் பால்லாம் அதில் மெல்ட் ஆகி தேங்காய் எண்ணெய் மேலே வரும். அதுதான் பதம். இப்போ சூப்பராக அல்வா ரெடி ஆயாச்சு. நம்ம தேங்காய் பாலில் உள்ள எண்ணெயெல்லாம் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நம்ம நெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாத்திரத்தில் எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். கலர் பாருங்கள், ஒரிஜினல் அல்வா கலரே வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துடலாம்.
பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ அல்வா ரெடி ஆயாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நான் ஒரு வாழை இலையில் போட போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தட்டி பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ சூப்பரான மஸ்கோத் அல்வா ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.